நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு, மகனே வா. சராசரி மனிதராக இருந்து சாதிப்பது சாதனை அல்ல. என் தங்கை பூர்ணசுந்தரியின் சாதனை தான் சாதனைக்கெல்லாம் சாதனை. VBJ JFW Achievers Awards 2026. Title sponsor VBJ since 1900. Powered by CALS. Building tomorrow with clean energy. Mridu towels from Ramraj. Super soft, super absorbent. உதயம் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 95 ஆண்டுகள் நம்பகமான தரம். உதயம் அறிமுகப்படுத்துகிறது சூரியகாந்தி எண்ணெய். Co-presented by Twin Birds. Wear it, feel it, love it. காற்று மாதிரி ஓய்வே இல்லாமல் நம்ம உழைக்கணும். எதுனாலும் உன்னால் ஜெயிக்க முடியும், ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு தட்டி கொடுத்து அறிவுரை தம்பிக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமே சொல்கிறது. இப்போ இருக்கிற தம்பிக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருது. நான் அண்ணன், அவர் தம்பி, அப்படி தான் நாங்கள் இருக்கோம். என் தம்பி திடீர்னு திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுன்ட்டார். ரெண்டு கண்ணுன்னொன்னா அப்போ ரெண்டு பேருக்கும் எதிராகிடுச்சு. கோட்பாட்டு முரண் வந்துடுச்சு. நான் இலவசத்துக்கு நேர் எதிராக இருக்கேன், அவர் இலவசத்துக்கு ஆதரவாக இருக்கிறப்ப. 1000 ரூபா கொடுத்தவரே 10 லட்சம் கோடி கடன் வச்சுருக்காரு. என் தம்பி 2800 கொடுக்குறேன்றப்ப. The VBJ JFW Achievers Awards 2026ல அடுத்த விருது is a special recognition. and இந்த விருதை வழங்குவதற்காக தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று சொல்வார்கள். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான தம்பிகளை கொண்ட செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்களை மேடைக்கு வருமாறு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு வரவேற்கிறது JFW. நலமாக இருக்கேன். இன்னைக்கு இந்த JFW Achievers Awardல நிறைய பெண்கள் 24 வயதுலேருந்து 84 வயது வரைக்கும் அத்தனை பேர் விருது வாங்குறாங்க. அது எப்படி இருக்குண்ணா? அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் நிற்கிறது. சாதனையாளர்களை பார்த்தா பொறாமைப்படுகிற உலகத்தில் சாதனையாளர்களை பாராட்டி பெருமைப்படுகிற ஒரு அமைப்பு இருக்குது JFWன்னா. அதில் பங்கேற்கிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கேன்னா எவ்வளவு பெருமைக்குரியதுன்னு பார்க்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் வெட்கப்படுறேன். இந்த நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் பெண்ணிய உரிமை, பெண்ணிய விடுதலை, பெண்களுக்கான இடஒதுக்கீடு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப அருவருப்பேன் நான். இந்த விடுதலையை யார் வச்சுருக்கிறா, அந்த உரிமையெல்லாம் யார் பறித்து வச்சுருக்கிறா சொல்லுங்கள், நம்ம போய் எடுத்துக்கலான்ட்டு. அது இந்த சிந்தனை தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. இந்த பெண்ணிய விடுதலை உலகத்தில் சொல்ல, நானே என் தாய் தந்த விடுதலையில் தான் வெளியிலே வந்திருக்கேன். இதில் நான் என்ன என் தாய்க்கு விடுதலை கொடுக்குறது? உலகத்தில் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனை தேங்காய் பார்த்துருக்கீங்களா? ஒன்றை தெரிஞ்சுக்கணும், பெண்மையை போற்றாத எந்த நாட்டுக்கும் பெருமை கிடையாது. அதனால் சும்மா ஆணுக்கு பெண் சமம் என்கிறதே அர்த்தமற்றது. ஆணும் பெண்ணும் சமம், அதுதான் இங்கே உண்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால் பெண்ணெனும் பேராற்றல், அதுவே உலகின் உயிராற்றல். பெண்மையை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம், அதுதான் இங்கே இருக்கிறது. இப்போ அதில் இந்த இடத்துல நிற்கிறது என் தாய்க்கு நான் செய்கிற கடமை, பெருமை. என் தாய்க்கு நான் சேர்க்கிற பெருமை, என் பிள்ளைகளுக்கு நான் சேர்க்கிற பெருமை, என் ரத்த பகிர்ந்து வந்த என் அக்கா தங்கைகளுக்கு செய்கிற பெருமை. அப்படி தான் நினைக்கணும். இது ஏதோ பெரிய நாங்கள் பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம், பெண்ணுக்கு அதை வாயா புரியுதா? நான் 117 இடம் கொடுக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் கொடுக்கல, அவங்க இடம் எடுத்துக்கிறாங்க, கைதட்டி சிரிக்கிறோம், புரியுதா? அதனால் இந்த இடம் எனக்கு பெருமைக்குரியது. எத்தனையோ மேடைகளில் நின்றுருக்கிறேன், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், நெகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இது உண்மையிலே மிகுந்த பெருமையாக இருக்குது எனக்கு இந்த இடத்துல நிற்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, பத்மா அம்மா இருக்கிறாங்க, பாராட்டினீங்க. உலகத்தில் தாய்களுக்கு தாயாகிற வாய்ப்பை பெற்ற ஒரே மகள் அம்மா பத்மா தான். சாதனை இருக்குது, எல்லாரும் சாதிக்கிறாங்க. இது போன்ற சாதனைகளை நிகழ்த்துவதற்கு கோடியில் எங்காவது ஒருவர் தான் இருப்பாங்க. அதனால் அப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து தொடர்ந்து பெண்களை தேர்வு செய்து சாதனை பெண்களை பாராட்டி வருகிற JFWக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றியும். எல்லா மனிதனுக்குமே பார்த்திங்கன்னா பெண்கள் தன்னோட லைஃப்பில் மிக முக்கியமான இருப்பாங்க. அம்மா, மனைவி, அப்புறம் பெண், குழந்தை.
இப்போ அண்ணனுக்கு வேற பெண் குழந்தை பிறந்திருக்கு, எங்களுக்கும் அதில் கூடுதல் சந்தோஷம். இந்த 3 பெண்களை பற்றின உங்களுடைய ஒன்று என்னுடைய தாய், அவள் உயிர்ப்பால் தந்தவள். அதுக்கப்புறம் எனக்கு உயிராகவே வந்தவள் என்னுடைய உயிருக்கு இணையானவள் கயல்விழி, உங்களுக்கு தெரியும். அவள் இல்லைன்னா நான் இல்லை, உங்களுக்கு தெரியும். இது என்னுடைய தாய், உங்களுக்கு தெரியும், அம்மா அண்ணம்மாள். இது என்னுடைய உயிருக்கு இணையவள், அது உயிர் துணை அப்படி தான் சொல்லணும். ஆமாம், இந்த குடும்பத் தலைவி மனைவி அதெல்லாம் பேசக்கூடாது, என் உயிருக்கு துணை. அவள் இல்லைன்னா, அவள் தர்ற விடுதலை இல்லைன்னா, அவள் தர்ற சுதந்திரம் இல்லைன்னா என்னால் இயங்க முடியாது. அதுக்கப்புறம் என்னுடைய மகள் இப்போ வந்திருக்கிறா. அவள் வந்து உங்களுக்கு தெரியும், எனக்கும் கயலுக்கும் ஒரே குலதெய்வம் தான், என் தாய் வீரமாகாளி. அவளே வந்திருக்கிறத தான் நாங்கள் கருதுகிறோம். அப்போ அதனால் இந்த 3 பெண்களும் என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஆமாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. சரி சரி, அடுத்து தங்க மகள் கையில் அப்படி பிடிச்சிருக்கீங்க. இந்த தருணம் எப்படி இருந்தது ஒரு அப்பாவா? இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே வேற, எப்படி இருக்கு? அது மொழிபெயர்க்க வார்த்தைகள் கிடையாது, உணர தான் முடியும். எப்பவுமே சில இதை வந்து இசையை வந்து அறிய முடியாது, உணரத்தான் முடியும். அறிவது அறிவு, உணர்வது ஞானம். அப்போ உணரதான் முடியும். அது அண்ணா, உங்கள் பேச்சுக்கு எப்படி நாங்கள் ஒரு பெரிய ரசிகனோம், அதே மாதிரி உங்களுடைய பாடலுக்கும் ஒரு பெரிய ஃபேன்ஸே வந்துட்டாங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, சும்மா இருந்தால் நான் பாடிட்டு போவேன். அங்கே ஒரு இசை மேதை அம்மா, சுஜாதா அம்மா, தங்கை, அதுக்கப்புறம் என் தம்பி ஸ்வேதா மேடம், இவங்கெல்லாம் இருக்கும்போது என்னை வம்பிழுத்து விடக்கூடாது. சும்மா நான் மாட்டு பாடிட்டு போயிடலாம். அண்ணே, உங்கள் ரோசாப்பூ பாட்டை நாங்கள் எத்தனை தடவை கேட்டிருப்போன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்காக ஒரு பாட்டுண்ணே. என்ன அண்ணனை பாட சொல்லலாமா? நல்ல சத்தமா கை தட்டிங்கன்னா பாடுவார், நல்ல சத்தமா. அம்மா மன்னிச்சுக்கிறது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் நிம்மதி இருக்கும். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. அண்ணே, நாங்கள் சுஜாதா மேடம் பாடும்போது கத்துவோம், ஆனால் நீங்கள் பாடும்போது சுஜாதா மேடமே கத்துறாங்கண்ணே. ஊக்கப்படுத்துறதுக்காக, என்னை ஊக்கப்படுத்துறதுக்காக. நான் ஒன்றும் பாடங்கள் இல்லையே, அவங்களெல்லாம் பார்த்து ரசித்து, ஏதோ நமக்கு சுதி பயிற்சி இருக்காது. போய் எனக்கு சரியாக வராதில்ல, இஷ்டத்துக்கு பாடுறது தானே, சுதி நமக்கு சதி பண்ணிடும், அதான் பிரச்சனை. இல்லை, நீங்கள் ஸ்ருதி பயிற்சி இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் ரசித்த மக்களுக்கு எங்களுக்கு ஸ்ருதி தேவையில்லைண்ணே, நீங்கள் தான் தேவை. ஆனால் உங்களோட பிளேலிஸ்ட்டு நாங்கள் இப்போல்லாம் விரும்ப ஆரம்பிச்சிட்டோம். எப்படி வந்து எஸ்பிபி சார் பிளேலிஸ்ட்டு, சுஜாதாமா பிளேலிஸ்ட்லாம் காரில் போகும்போது கேட்க போமோ, சீமானனோட பிளேலிஸ்ட்டே வந்து ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ, இப்போ நீங்கள் பாடின பாட்டு, இந்த மாதிரி உங்களோட பிளேலிஸ்ட்டு ஒரு டாப் 5னா என்னென்ன பாடல்லாம் சொல்லுவீங்க? என்னென்ன பாட்டெலாம் நீங்கள் கேட்பீங்க விரும்பி? இசையை வந்து மூச்சா சுவாசிக்கிற ஆள், அதில் வந்து எங்களுக்கு கணக்கு கிடையாது. பெரும்பாலும் அப்போ இளையராஜா பாட்டு, இது பழைய ஐயா எம்எஸ்வி பாட்டு, எல்லா பாட்டையும் கேட்போம். நாங்கள் வந்து அந்த அவர் பாட்டை கேட்டு தான் வளர்ந்தோம். ஐயா இளையராஜா பாட்டை கேட்டு, அதில் எங்களுக்கு கணக்கு கிடையாது. அதில் நாங்கள்லாம் ஆய்வு மாணவர்கள். இந்த படத்தில் இப்படி பாட்டு போட்டிருக்காரு, இந்த இடத்துல அப்படி, அது மாதிரி கணக்கு இல்லை. அண்ணன் வந்துட்டு அரசியல் பேசாமல் இருக்கவே முடியாது. அதனால இப்போ ஸ்க்ரீனில் வந்து ஒரு வார்த்தை இருக்குண்ணே, நீங்கள் அந்த வார்த்தையை சூஸ் பண்ண உடனே அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு புகைப்படம் இருக்கும். அந்த புகைப்படம் பார்த்த உடனே ஒரு விஷயம் ஒன்று வரும். அந்த வார்த்தைக்கும் அந்த நபருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ட் பற்றி நீங்கள் பேசணும். பிரச்சனை ஒன்றும் இல்லை. பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்படிண்ணே பிரச்சனை இருக்கும்? கண்டிப்பாக இருக்காதுண்ணே. ரெடிண்ணா? அன்பு. அன்பு. அதில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஸ்டாலின் சார் மேலே எவ்வளோ அன்பு அப்படின்றத நீங்கள் சொல்லணும். இல்லை, அன்பு, நாங்கள் அரசியல் கோட்பாடுகளில் எதிரெதிராக இருக்கோம். அவர் திராவிட தத்துவத்தில் இருக்கார், நான் தமிழ் தேசிய தத்துவத்தில் இருக்கார். ரெண்டுக்கும் போர் நடக்குது. அதை தாண்டி ஒரு உறவு இருக்குது.
தயாளம்மா வந்து என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ஐயா கலைஞர் அவர்களும் என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஒரு தடவை நான் ஒரு போராட்டத்தில் மயங்கி விழுந்துட்டேன், அதிகமாக வேர்வை போனதில். அப்போ என்னை கூப்பிட்டு திடீர்னு திட்டினாங்க, இந்த மாதிரி இப்படி பொறுப்பற்று இருக்கிறதா, என்ன இப்படி இப்படி ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. இப்போ நான் அதிகாலையில் உணவு எடுக்காமல் அவசரமாக போராட்டத்துக்கு போயிட்டேன். அப்போ அது வேர்த்து ரொம்ப கொட்டினோடனே வெயிலில் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னோடனே, இப்படியா இருக்கிறது, கவனிச்சிக்கிறது இல்லையா உடம்ப அப்படின்னு. அப்புறம் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. இறந்தவுடனே 2 தடவை இங்கேருந்து பயணத்தில் போகும்போதும் கூப்பிட்டாங்க, ஊரில் போயும் நான் அப்பாக்கிட்ட நிற்கும்போது எனக்கு எடுத்து அழைச்சி பேசி ஆறுதல் சொன்னாங்க. இப்போ இது வந்து அரசியலை தாண்டிய மனித உறவும் மாண்பும் வந்து பேணி காக்கப்பட வேண்டிய ஒன்று. அதில் எங்கள் 2 பேருக்கு இந்த அன்பில் வந்து இடைவெளி இல்லை. புரியுதா? அது அன்பு தான். அடுத்தது பாராட்டு. பாராட்டு உங்களுக்கு தெரியும், நாங்கள் வீழ்த்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள். எங்களை ஒன்று திரட்டி ஒரு அரசியல்படுத்தி அரசியல் ஆற்றலாக மாற்றுவது என்பது சாதாரண வேலை இல்லை. அவர் கற்ற கல்விக்கு பார்த்து வேலையை பார்த்து காலத்தோடு ஒரு திருமணத்தை பண்ணி எல்லா மனிதனையும் போல் சராசரி வாழ்க்கைக்குள்ளே போகலை. அதில் எங்கள் அண்ணன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த மக்களுக்காக நின்றுட்டார், இதுவரை நின்றுட்டார். அவர் ஏற்றுக்கிட்ட அந்த பாதையிலிருந்து சமரசம் செய்யலை. அப்போ அதில் வந்து அவரை வந்து பாராட்டுங்கிற வார்த்தை பத்தாது, எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். அந்த பாராட்டுக்குரியவர் எங்கள் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். அடுத்து நம்பிக்கை. ஒரு சாதாரண வேளாண்குடி மகன், ஒரு எளிய மகன், ஒரு நாட்டின் முதன்மை அமைச்சராக வர முடியும் அப்படிங்கிறது ஒரு வந்து சான்று. ஒரு வாரிசு இல்லை புகழ்பெற்ற திரைப்பட கலைஞராக இருக்கணும், இல்லைன்னா ஒரு அப்பா மந்திரியாக இருந்திருக்கணும், முதலமைச்சராக இருந்திருக்கணும். அப்படி இல்லை, சாதாரண மகனும் ஒரு கீழ்நிலையிலேருந்து ஒன்றிய செயலாளராக வாழ்க்கையை தொடங்கியவர் வேளாண்குடி மகனாக இருந்து வந்து இந்த நாட்டின் முதன்மை பொறுப்புக்கு வர முடியும் என்று காட்டியது வந்து ஒவ்வொருத்தருக்குமான ஒரு நம்பிக்கை. அடுத்து அறிவுரை. அறிவுரை தம்பிக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமே சொல்கிறது. அவருக்கு மட்டுமில்லை, இப்போ இருக்கிற தம்பிக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருது, அதை தக்க வைக்கணும்னா அதுக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுறக்கூடாது. நம்ம வந்து சேர்ந்துட்டோமே, நம்ம தான் வந்துட்டோமே, நம்ம பிரதமர் ஆகிட்டோமே, நம்ம முதல்வர் ஆகிட்டோமேன்னு இல்லை. நீங்கள் அதுக்கு சான்று நீங்கள் ஐயா மோடி எடுத்துக்கலாம். அவருடைய கருத்தையிலையும் கோட்பாடுகளையும் நாங்கள் ரொம்ப தூரத்தில் முரண்படுறோம், அதை எதிர்த்து நாங்கள் போரிடுறோம். ஆனால் ஒன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நம்ம தான் பிரதமர் ஆகிட்டோமே அப்படிங்கிற மிதப்போ திமுறோ இருக்காது. மதியம் டெல்லியில் பேசிட்டுருப்பார், இரவில் வேறு ஊரில் பேசிட்டுருப்பார், காலையில் வேறு ஊரில் பேசிட்டுருப்பார். இந்த வயதில் இவ்வளோ உழைக்கிற ஒருத்தரை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. 3வது முறை பிரதமராகியும் அவரை எங்கேயாவது சோர்ந்து பார்த்துருக்கீங்களா? அப்போ என்னென்னா, அப்போ ஹிட்லர் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வரும். நீ வந்து வெல்லுகிற வரை குதிரை மாதிரி ஓடணும், வென்றுட்டினா குதிரையை விட வேகமாக ஓடணும், அப்போ தான் உன்னால் வெற்றியை தக்க வைக்க முடியுங்கிறான். அப்போ நீங்கள் வந்து நம்ம குதிரையை விட வேகமாக இப்போ ஓடணும், புரியுதா? அப்போ வந்து அது அறிவுரையாக இல்லை, அண்ணன் வந்து அனுபவத்தை சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் படிப்பறிவை விட பட்டறிவு மேலானது, கற்றறிவை விட பட்டறிவு. நான் வந்து பட்டவன், அதனால் அவங்களுக்கு பெரியவன்ல, அதனால் அண்ணன் சொல்கிறேன். எதிர்பார்ப்பு தம்பி வந்து அவருக்கு ஒரு பெரிய தலைவனாகி இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும்னு இருக்குது. அதில் அவருக்கு வந்து தேடல் இருக்குது. அதுக்கு தன்னை தயாரித்து கொண்டு வர்றாரு. அதில் நான் பார்க்குறேன், கூடவே இருந்து பார்க்குறேன். அவர் வந்ததுலேருந்து கவனிக்கிறேன், பல பதவியை விட்டு வந்ததுலேருந்து பார்க்குறேன். அதுக்கான தயாரிப்பை அவர் செய்து கொண்டு வர்றாரு. அதனால் இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு பணியாற்றுகிற ஒரு நல்ல தலைவராக வளர்ந்து வருவார்னு எதிர்பார்ப்பு இருக்குது. கடைசியாக நட்பு. நட்பு கிடையாது, இது நண்பர்கள்னு சொல்ல முடியாது. நான் அண்ணன், அவர் தம்பி, அப்படி தான் நாங்கள் இருக்கோம். அரசியலாக தூரமாயிருச்சு. அவர் ஒரு கோட்பாட்டை எடுத்துட்டார். தம்பி வர்ற வரைக்கும் எனக்கு தெரியாது, வரும்போது வரட்டும். அவர் இது வரைக்கும் இருக்கிற இந்த அரசியலை விட்டு வேறு அரசியலை தொடுவார்னு நினச்சேன். அவர் அதே திருப்பி தொட்டுட்டார். அப்போ நாங்கள் 2 பேரும் ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டோம். இப்போ அடிப்படையில் உங்களுக்கு திராவிட கோட்பாட்டில் நேர் எதிராக நிற்கிறவன் நான். இப்போ நான் தமிழன், அவர் தெலுங்கர், அவர் கன்னடர், அவர் மலையாளி, அவர் துளுவர், அவர் பீகாரி, அவர் குஜராத்தி, அவர் போஜ்பூரி, அவர் மராட்டியர், அவர் ராஜஸ்தானி. நாங்கள்லாம் தனித்தனி தேசியனத்தின் மக்கள். நாங்கள்லாம் சேர்ந்து இந்திய நாட்டுக்குள்ளே, இந்திய ஒன்றியத்துக்குள்ளே வாழ்கிற இந்திய நாட்டின் குடிமக்கள். உங்களுக்கு புரியுது? இது என் தேசம், தமிழ் தேசம், அது தேசம் கேரளம், இது வந்து ஆந்திரா, அது தெலுங்கு தேசம்னே இருக்குது, உங்களுக்கு கட்சி இருக்குது. அந்த மாதிரி இப்போ அதில் என் தம்பி வந்து திடீர்னு திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுன்ட்டார். உங்களுக்கு புரியுதா?
ரெண்டு கண்ணுன்னொன்னா அப்போ வந்து 2 பேருக்கும் எதிராகிடுச்சு, கோட்பாட்டு முரண் வந்துருச்சு. நாங்கள் 2 பேரும் சண்டை செஞ்சுக்கும்போது இப்போ அது நாட்டுக்கோழிக்கும் காட்டுப்பூனைக்கும் நட்புன்னு சொன்னால் கஷ்டமாயிரும். அந்த மாதிரி கோட்பாட்டு முரண் வந்துடுச்சு. நான் இலவசத்துக்கு நேர் எதிராக இருக்கேன், அவர் இலவசத்துக்கு ஆதரவாக இருக்கிறப்பல. இவங்க 2 பேரும் கொடுத்த இலவசத்தை விட என் தம்பி சொன்ன இலவசம் அதிகம். 1000 ரூபா கொடுத்தவரே 10 லட்சம் கோடி கடன் வச்சுருக்காரு, என் தம்பி 2800 கொடுக்குறேன்றப்பல. அப்போ வந்து அது எத்தனை லட்சம் கோடி கடனில் விடுன்ட்டு நான் அதெல்லாம் தர முடியாதுன்ட்டேன், நான் தோற்று போனேன். புரியுதா? இப்போ அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அரசியல் நிலைப்பாடு கோட்பாட்டில் தூரமாயிருச்சு, அது வேறு. இப்போ எப்போவும் எனக்கு பாசமுள்ள தம்பி, என் தம்பி தான். அரசியலாக அவருடைய நிலைப்பாடும் அவருடைய செயல்பாடும் வேறு, என்னுடைய கனவும் நிலைப்பாடும் செயல்பாடும் வேறு, அது வெவ்வேறு. இதையும் போட்டு குழப்பிக்கிறக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே எல்லா பதிலும் கொடுத்துட்டீங்கன்னு. அதுதான் இங்கே சீமான் அண்ணன் என்ன மனசில் இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுவீங்க. அதற்கு பெரிய பெரிய நன்றி. இப்போ நீங்கள் கொடுக்க போகிற அவார்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அவார்டு. அது யாருக்கு போகுது அப்படின்ற ஒரு ஏவியில் பார்க்க போகிறோம். கேன் வி ஹேவ் தி ஏவி ப்ளீஸ்? VBJ JFW Achievers Awards 2026. When life took away her sight, Purna Sundari found a vision far greater than most. Purna lost her eyesight at a very young age after being diagnosed with a rare degenerative eye condition. By the age of 5, she completely lost vision in both her eyes. What could have become a life-altering setback became the beginning of an extraordinary journey of unbreakable spirit. Purna dreamt of joining the civil services from a young age. The journey, however, was far from easy. Preparing for the UPSC without adequate study material in formats she could access meant she had to constantly find new ways to learn. With the support of assistive technology, she achieved what many considered impossible, securing an impressive All India rank of 286 in the UPSC Civil Services examination. Today, she serves as the Deputy Commissioner of Income Tax, Chennai, proving that determination and hard work can overcome any obstacle. JFW proudly presents the Special Recognition Award to Purna Sundari. Please put your hands together for the Deputy Commissioner of Income Tax, Purna Sundari MIRS, to join us on stage. நீ நடந்து சென்றிடும் நீண்ட நீண்ட பாதையில் கைவிரல் பிடித்துடன் வருவதாரினி. இந்த பெருமைக்குரிய நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற சாதனையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே நிற்கிற என்னுடைய அன்பு தங்கை பூர்ண சுந்தரி, அவங்களுக்கு விழித்திரை விலகலில் பார்வை குறைஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதோடு அவங்க இவ்வளோதான் முற்றும் என்று முடிச்சு விடலை. அதுக்கப்புறம் இந்திய குடிமை பணிக்கு படிக்கிறாங்க. அதில் 2020 தேர்வு எழுதி இந்தியாவிலேயே 286 பேரில் ஒருத்தராக தேர்ச்சி பெற்று வர்றாங்க. அதில் எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் இருக்குது, அது சாதனை தான். சாதனை என்பது என்ன என்றால், முடியாது, உன்னால் முடியாது என்று எதை சொல்கிறார்களோ அதை முடித்து காட்டுவதற்கு பேர் தான் சாதனை. அப்படி முடித்து காட்டியதால் இங்கே ஒரு பெண் சாதிச்சிருக்காங்க. சாதனை என்பது எந்த இடத்தில் உன்னை நிராகரிக்கிறார்களோ, உன்னை புறக்கணிக்கிறார்களோ, உன்னை தவிர்க்கிறார்களோ, அந்த இடத்தில் தவிர்க்க முடியாத ஒருவனாக ஒருத்தியாக நிற்பது தான் சாதனை. அப்படி நிற்கிறது தான் என் தங்கை பூரண சுந்தரி அவர்கள். நீங்கள் பார்வை இல்லைன்னா அவ்வளோதான் நினைக்கக்கூடாது. கண்ணை மூடித்தான் புத்தன் ஞானம் பெற்றான். கண்ணை மூடியதால் தான், கண்ணை மூடி தியானம் செய்தால் தான் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் இங்கே பிறந்தார்கள். அது ஒரு குறை இல்லை. தங்கைக்கு கண் பார்வை இல்லைன்னா அவளுக்கு மனக்கண் இருக்குது, ஞானக்கண் இருக்குது. அதை விட அதிக வலிமை உள்ள 2 கண் இருக்குது. இப்போ நீங்கள் கண் இருக்கிறவன் என்ன சாதித்தான்? டாஸ்மாக் கடையில் காலையில் போய் குடிக்கிறான். பார்க்குற பெண்ணையெல்லாம் ஒரு போக பொருளாக 6 வயசு பிள்ளையும் 2 வயசு பிள்ளையும் கற்பழித்து கொள்கிறான், வன்புணர்ச்சி செய்து கொள்கிறான். அவனுக்கு கண் இருந்தான்னா இல்லைன்னு அண்ணன். அப்போ இதெல்லாம் பார்க்குற பொருளையெல்லாம் திருடணும்னு நினைக்கிறான். இது தெரியுதில்ல, கணக்கில்லாத தவறுகளை செய்கிறவனுக்கு கண் இருந்தானே என்ன. உங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், உங்களுக்கு கேட்க வியப்பாக இருக்கும்.
இந்த துணைக்கண்டத்தில் எத்தனை சாலை விபத்துகள் நடக்கிறது என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெரியோர்களே, எத்தனை சாலை விபத்துகள். ஒரே ஒருவராவது, பார்வையற்ற ஒருவர், பார்க்கும் திறனற்ற ஒருவர் சாலை விபத்தில் மரணித்தார் என்ற செய்தியை நீங்கள் யாராவது ஒருவர் படித்ததுண்டா, பார்த்ததுண்டா? இல்லை. ஏன்? பொறுப்பு. பார்வை இருக்கிற நீ தான் இப்படி வண்டியை ஓட்டி அப்படி ஓட்டி குறுக்க போய் விழுந்து சாவ. அதனால் சாதனைக்கும் பார்வைக்கும் சம்பந்தம் கிடையாது. சாதனையில் எத்தனையோ பேர் இருக்குது. சராசரி மனிதராக இருந்து சாதிப்பது சாதனை அல்ல. என் தங்கை பூர்ணசுந்தரியின் சாதனை தான் சாதனைக்கெல்லாம் சாதனை. அந்த தங்கைக்கு விருதை கொடுத்து பாராட்டுகிற வாய்ப்பை பெற்றமைக்கு நான் இந்த மண்ணில் மகனாக பிறந்ததின் பெருமையை நான் அடைகிறேன். அதில் எவ்வளோ பாராட்டினாலும் தகும். அவங்க இது என் தங்கையின் சாதனை இந்த மாதிரி இருக்கிற பல பேருக்கு பெரிய வழித்தடமாக ஒரு முன்மாதிரியாக அமையுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால் என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் என் தங்கைக்கு தெரிவிக்கிறேன். அற்புதம், அற்புதம். உங்களுக்கு JFW குடும்பத்தின் சார்பாக பூர்ணசுந்தரி அவர்களுடைய கைகளால் ஒரு ஸ்பெஷலான விஷயம் கொடுக்கணும்னு ஒரு பெரிய ஆசைனா அதை ப்ளீஸ் மேடை கொண்டு வாங்க. தந்தையர் தினத்தில் எனக்கு நிறைய தந்தையர்கள் உண்டு. அதில் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தந்தையர்கள் எனக்கு பரிசாக தரப்பட்டிருக்கிறது. இவர்கள் என் மேலே வைத்திருந்த அன்பிற்கும் நான் அவர்கள் மேலே வைத்திருந்த அன்பிற்கும் அளவே கிடையாது. அது வானத்தையும் தாண்டி கடலையும் தாண்டி எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். அன்பு பரிசை தந்த தங்கைக்கு என்னுடைய அன்பும் நன்றி. தேங்க்யூ. அண்ட் பூர்ணசுந்தரிமா, வாழ்த்துக்கள், பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த விருது உங்கள் கைகளில் இருக்கிறது. வணக்கம். ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. JFW டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சாருடைய கையால் அவருடைய தித்திக்கும் தமிழ் வாழ்த்தோட இந்த அவார்டை வாங்குறப்ப இன்னும் ரொம்பவே மகிழ்ச்சி. மிக்க நன்றி. இந்த அவார்டு வாங்குகிற இந்த தருணத்தில் ரொம்ப பெருமிதத்தோட என்னுடைய நன்றியை என்னுடைய பெற்றோர், மை பேரண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், எனக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும், என்னுடைய வழிகாட்டியாக இன்றைக்கும் எனக்கு கைட் பண்ணக்கூடிய வெல்விஷர்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், மை டிபார்ட்மெண்ட், மை டீம் எல்லாருக்கும் இந்த நன்றியை உரித்தாக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்களும் கூட. இன்றைக்கி ஸ்பெஷல் ரெக்கக்னேஷன் சொல்லி ஒரு விருது வாங்கியிருக்கீங்க. இதை தாண்டி உங்களுடைய குரல் நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்போ கூட அண்ணன் கூட எங்களுக்காக அழகாக ஒரு பாட்டெலாம் பாடினாங்க. இந்த இடத்துல நீங்களும் எங்களுக்காக ஒரு சின்ன பாடல் பாட முடியுமா? சார் சொன்ன மாதிரி நிறைய லெஜெண்டரி சிங்கர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சுஜாதா மேடம் முன்னாடிலாம் பாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஐ கேன் ட்ரை டு அன் எக்ஸ்டென்ட். அதுவும் இன்றைக்கி தந்தையர் தினம்ங்கிறதுனால எனக்கு இந்த பாடல் ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அதில் MSV ஐயாவுடைய போர்ஷன். அது அவங்க அப்பா சன்னுக்கு, மகனை பண்ணு, நீ போர்க்களத்தில் போனால் அங்கே முள்ளுக்கெல்லாம் நீ பயப்படக்கூடாது, அதெல்லாம் தெரியவே தெரியாது, காற்று மாதிரி ஓய்வே இல்லாமல் நம்ம உழைக்கணும், எதுனாலும் உன்னால் ஜெயிக்க முடியும், ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணக்கூடிய அந்த லைன்ஸ் ஆல்வேஸ் என்னை ஈர்க்கக்கூடிய வரிகள். ஸோ அது வேணால் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். மழைக்காகத்தான் மேகம், அடக்கலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா, நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா, மகனேவா. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகளும் அழுவது ஏது, அட பறவையும் அழ அறியாது, போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது. மகனே மகனே, காற்றுக்கு ஓய்வென்பதேது, அடையேது,
கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது, நல் முயற்சிக்கு தோல்வி கிடையாது, நல் முயற்சிக்கு தோல்வி கிடையாது, கிடையாது, கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். மெய்சிலுத்து பார்த்தோம் எல்லாரும். ஏன்னா நீங்கள் பாடும்பொழுது அதோடைய ரொம்ப ஆழமான அர்த்தம் தான் புரிஞ்சுது. அது உங்களுடைய லைஃப்பில் எவ்வளோ ரெலவெண்ட்டுன்னு புரிஞ்சுது. ஐ திங்க் அந்த டேர் டு ட்ரீம் அப்படின்றத உங்களுடைய லைஃபோடைய மோட்டோவாக வச்சுருக்கீங்க. வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் பிக் ட்ரீம்? எடுத்துக்கொண்ட எந்த பணினாலும் சிறப்பாக செய்யணும். அதை வந்து மக்கள் மையப்படுத்தி அவங்களுடைய சேவையை நோக்கி தான் சிவில் சர்வெண்ட் ஒவ்வொருத்தரும் இயங்கிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து எந்த அளவில் இன்னும் எஃபெக்டிவாக நம்ம கொண்டு போகலாம். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நிறைய யூனிக்னஸ் இருக்கும். ஸோ என்னுடைய தனித்துவத்தை அதில் எந்த வகையில் பயன்படுத்தி மக்களுக்கான பெரும்பான்மையான நன்மையை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற அந்த கொள்கை சார்ந்து என்னுடைய அடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் இருக்கும் எப்பயுமே. நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ப்ரௌடான ஒரு மூமெண்ட் இருக்கும் இல்லையா, சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் நீங்களே உங்களை தட்டி கொடுக்குற ஒரு ப்ரௌட் மூமெண்ட்னா என்னன்னு சொல்லுவீங்க? ப்ரௌட் மொமெண்ட்டுங்கிறப்போ வந்து அங்கங்கே நம்மளுக்கு தட்டி கொடுக்குற நிகழ்வுகள் இருக்கும். இன்றைக்கி JFW வழியாக கிடைச்ச இந்த அவார்டு மாதிரி குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, ஓவர் நைட்லலாம் ஒபாமா ஆகிட முடியாது அப்படிங்கிறது உண்மை. ஸோ 2020 ஆகஸ்ட் 4 அன்னைக்கு எனக்கு ரிசல்ட்ஸ் வந்தது. அப்போது அதுக்கு முதல் நாளுக்கும் அதற்கு அடுத்த நாளுக்கும் இருந்த டிஃப்ரென்ஸ், எங்கள் வீடு பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 10 அடி இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஹாலில் எங்கள் தெருவில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிச்சஸ்ட் மேன், பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ், MLAs, சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து வாழ்த்துனாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு என்னென்னா, என்னோட அந்த வீட்டு முகவரியை கேட்டு பக்கத்தில் வரப்போ பக்கத்தில் பழம் வித்துட்டு இருந்த ஒருத்தர் சொன்னாராம், பூர்ணசுந்தரியாப்பா, என்னோட பொண்ணு தான்ப்பா, அது இங்கே தான்ப்பா இருக்குது, இந்த தெரு தான், இந்த 2 தெரு தள்ளி போங்கன்னு அக்கா சொன்னாங்கக்கான்னு காலேஜ் பசங்க என்னை விஷ் பண்ண வந்த தம்பிங்கள் சொன்னப்போ எனக்கு வந்து அது ரொம்ப மனம் நெகிழ்ந்த ஒரு விஷயமா இருந்தது. ஓகே, மெசேஜ் போயிடுச்சு, அவருடைய பொண்ணாலேயும் சாதிக்க முடியும், அவருடைய பையனாலேயும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த மெசேஜ் போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நெகிழத்தக்கதாக இருந்தது. திங்க் இங்கே பார்க்குற ஒவ்வொரு தருணமுமே வந்து டேர் டு ட்ரீம் அண்ட் ஸ்டே கான்ஃபிடென்ட், எல்லாத்தையும் மாற்ற முடியும் அப்படின்னு. அந்த விருது உங்கள் கையில் இருக்கும்பொழுது நீங்கள் இப்படி பேசும்பொழுது அப்பா முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷமும் பெருமிதமும் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஒரு சில வார்த்தைகள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த விருதை எங்கள் மகள் பூர்ணசுந்தரிக்கு வழங்கிய JFWக்கு இறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சியான தருணம் இது. இதுபோல் ஒவ்வொரு குழந்தையும் இது மாதிரி வாழ்க்கையில் தன்னம்பிக்கையுடன் போராடி முன்னேறி வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதை வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு தந்தையராக இருந்து ஒவ்வொருவரும் தங்களுடைய மகள்களை இதே மாதிரி வளர்த்து நல்லபடியாக அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சாதிக்க வேண்டும். அண்ணன் சீமான் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், உங்களுடைய மகளையும் ஒரு ஆகச்சிறந்த மிகச்சிறந்த ஒரு IAS அதிகாரி ஆக்கிவிட்டு அதற்கப்புறமேல் அவர் விருப்பப்படி செயல்பட அனுமதியுங்கள் என்று ஒரு வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. சீமான் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. பூர்ணசுந்தரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகேன் டு யூ மேம் அண்ட் விஷிங் யூ மெனி மோர் லாரல்ஸ். தேங்க்யூ வெரி வெரி மச். ஒலிம்பிக்கில் கபடி வரணும், அது வந்து ஒரு கேப்டனாக கார்த்தியா வின் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி சார். நிச்சயமாக நான் அந்த ஒலிம்பிக் வின் பண்ணுற வரைக்கும் நான் ஒரு பிராண்டாக இருக்கணும். ஸ்போர்ட்ஸுக்கு எப்படி தோனி சார் எல்லோரும் இருக்காங்களோ அந்த மாதிரி ரொனால்டோ அவங்கள மாதிரி நான் பிராண்டாக இருக்கணும். கண்ணகி நகர்னா கார்த்திகா தான். VBJ JFW Achievers Awards 2026. Title sponsor VBJ since 1900. Powered by CALS. Building tomorrow with clean energy. Mridu towels from Ramraj. Super soft, super absorbent. உதயம் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். 95 ஆண்டுகள் நம்பகமான தரம். உதயம் அறிமுகப்படுத்துகிறது சூரியகாந்தி எண்ணெய். Co-presented by Twin Birds. Wear it, feel it, love it.